இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பாஜகவினுடைய இந்தூர் பகுதியைச் சார்ந்த அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபருடைய வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது. அந்த அமைச்சருடைய பெயர் கோலு சுக்லா. இவருடைய வீட்டில் திருமணத்தில் 10 நிமிடத்திற்கு மட்டும் பட்டாசு வெடிப்பதற்காக செலவு செய்திருப்பது என்பது 70 லட்சம் ரூபாய். இதை பற்றி ஒரு மிக முக்கியமான விவாதம் நடக்கிறது. ராஜஸ்தான், ஹரியானா இதை ஒட்டி இருக்கக்கூடிய ஆரவல்லி குன்றுகள், இந்த குன்றுகளில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை அதானிக்கு கொள்ளையடிப்பதற்காக பாஜக எல்லாவற்றையும் எழுதி கொடுத்து விட்டார்கள். இது தொடர்பான ஒரு விவாதம். அடுத்ததாக மிக முக்கியமானது இண்டிகோ என்று சொல்லக்கூடிய ஒரு விமான நிறுவனம். அது மோடியினுடைய தவறான கொள்கையின் மூலமாக எத்தனை லட்சம் பயணிகள் அவதிக்குள்ளானார்கள் என்பதை பற்றி ஒரு மிக முக்கியமான விவாதம். மத்திய பிரதேச பாஜக அரசாங்கத்தினுடைய சுகாதாரத்துறையினுடைய செயல்பாட்டின்மையால் எத்தனை நபர்களுடைய உயிர் பிரச்சனைக்குள்ளாகி இருக்கிறது, இது தொடர்பாக விவாதம். இதெல்லாம் யார் விவாதத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் தெரியுமா? த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ என்று கத்தி கொண்டிருந்தாரே ஒரு காலகட்டத்தில், அந்த அர்னாக் கோஸ்வாமி என்று சொல்லக்கூடிய மோடியினுடைய பக்தன் தான் கடந்த சில வாரங்களாக மோடிக்கு எதிரான, பாஜகவிற்கு எதிரான, ஆர்எஸ்எஸ்ஸிற்கு எதிரான விஷயங்களை எல்லாமே தொடர்ந்து தன்னுடைய பிரைம் டைமில் பேசிகிட்டு இருக்காரு. அர்னாப் கோஸ்வாமி அவ்வளோ சீக்கிரத்தில் ஏன் நல்லவர் ஆயிட்டார்? இன்றைக்கு சமூக ஊடகங்கள் அதான் ஒரு மிகப்பெரிய விவாதமாக இருக்கிறது. மோடியை பற்றி, அமித்ஷாவை பற்றி, ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி யாராவது பேசினார், அவர்களெல்லாம் தேச துரோகிகள் என்று அவருடைய பிரைம் டைமில் கத்தி கொண்டிருந்த அர்னாப் கோஸ்வாமி ஒரே இரவில் மோடிக்கு எதிராகவும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு எதிராகவும் இன்றைக்கு கத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் என்ன காரணம் என்பதுதான் முக்கியமான செய்தி. 4 மிக முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அர்னாப் கோஸ்வாமியினுடைய ரிப்பப்ளிக் என்று சொல்லக்கூடிய டிவி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ தன்னுடைய பார்வையாளர்களை திரும்ப கொண்டு வருவதன் மூலமாக, நடுநிலைமையான பார்வையாளர்களை உள்ளே கொண்டு வருவதன் மூலமாக, பாஜக ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர்களை உள்ளே கொண்டு வருவதன் மூலமாக சரிந்திருக்கக்கூடிய தன்னுடைய டிஆர்பி ரேட்டிங்கை சரி செய்வதற்காக இப்படி ஒரு திட்டத்தோடு அவர் களமிறங்கியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. 2வதாக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்டிடிவி என்று சொல்லக்கூடிய சேனல். உங்களுக்கு தெரியும், வட இந்தியாவில் மோடியை, ஆர்எஸ்எஸ்ஸை கடுமையாக விமர்சித்து கொண்டிருந்த ஒரே சேனல் கடைசி வரைக்கும், கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரணாய் ராய் அவர்களுடைய தலைமையிலான என்டிடிவி. ஆனால் அந்த என்டிடிவியை மோடியினுடைய நண்பராக இருக்கக்கூடிய அதானி விலக்கி வாங்குகிறார். விலக்கி வாங்கப்பட்டதற்கு பிறகு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களுமே பாஜகவுடைய கட்டுப்பாட்டிற்குள் சென்றிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு என்டிடிவி என்று சொல்லக்கூடிய சேனல், இன்றைக்கு ரிப்பப்ளிக் டிவி என்று சொல்ல அர்னாப் கோஸ்வாமியினுடைய சேனல், உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அதானி கூட போட்டி போட்டால் எப்படி என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்க போகிறதில்லை. நம்ம எப்படி கீழே சரண்டர் ஆகித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு அர்னாப் கோஸ்வாமி தள்ளப்பட்டிருக்கிறார். அதனால தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஆரவல்லி குன்றுகள் என்று சொல்லக்கூடிய ஹரியானா, ராஜஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய மலைப்பிரதேசங்கள் இருக்கக்கூடிய கனிம வளங்களை அதானி கொள்ளையடிப்பதற்காக பாஜக தாரை வார்த்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பேசுகிறார். இது என்னன்னா, அதானி ஒரு மிக முக்கியமான டார்கெட்டாக அர்னாப் கோஸ்வாமிக்கு மாறி இருக்கிறார். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம், நீங்கள் உங்களுக்கு தெரியும், சுதீர் சௌத்ரின்னு ஒருத்தன். அதாவது இவன் வாயை திறந்தால் கலவரத்துக்காக தான் வாயை திறப்பான். இவனும் எப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், இவர்களெல்லாம் டிபேட்டுக்கு போனால் இவர்களெல்லாம் தேச துரோகிகள்னு சொல்லி இவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதெல்லாம் கடந்த காலத்தில் தெரியும். ஆனால் இந்த சுதீர் சௌத்ரி என்று சொல்லக்கூடியவன் பாஜகவிற்கு உள்ளேயே மோடியினுடைய மிகுந்த நம்பிக்கைக்குரியவராக மாறியிருக்கிறார். ஒரு காலத்தில் அர்னாப் கோஸ்வாமி அந்த இடத்துல இருந்திருக்கிறார். அதனால தான் நீங்கள் சில தினங்களாக பார்த்தீங்க அப்படின்னா சுதீர் சௌத்ரியை அர்னாப் கோஸ்வாமி கடுமையாக விமர்சனம் பண்ணுறான். எப்படி பண்ணுறான்? மாதத்திற்கு 15 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய நபரை போல அல்ல நான் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறேன், அவங்கெல்லாம் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றிலாம் பேச மாட்டாங்க அப்படின்னு அர்னாப் கோஸ்வாமி சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இஸ்ரேலினுடைய அதிபர்லாம் இந்தியாவிற்கு வந்தபோது முதலாக எக்ஸ்க்ளூசிவாக
பிரத்யேகமான பேட்டி வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா அர்னாப் கோஸ்வாமிக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவுடைய அதிபர் இங்கே வரும்போது இவர் வந்து புறக்கணிக்கப்படுகிறார். அர்னாப் கோஸ்வாமி புறக்கணிக்கப்படுகிறார். அடுத்ததாக அர்னாப் கோஸ்வாமிக்கு மோடி வந்து துதிபாடினால், ஆர்எஸ்எஸ் துதிபாடினால் மக்கள் வரிப்பணத்திலிருந்து காசை கொட்டுன்னு ஊடகங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பணம் எல்லாம் ரிப்பப்ளிக் டிவிக்கு கொடுக்கப்படுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக இதுக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிபிதுங்கி கொண்டிருக்கிறார் அர்னாப் கோஸ்வாமி என்பது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய அளவிலான புயல் வெடிக்கப் போகிறது. இந்த புயல் வெடிக்கும் பட்சத்தில் மோடியினுடைய ஆட்சி அதோடு சுக்குநூறாக போகும், பாஜக ஆட்சி இல்லாமலாக்கப்படும். அப்படி வர்றது அப்படிங்கிறத முன்கூட்டியே அர்னாப் கோஸ்வாமி தெரிந்திருக்கிறார். அதனால தான் இப்போவே நம்ம தப்பிச்சுப்போம், நம்ம பழைச்சிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நடுநிலைமையாளன் அப்படிங்கிற ஒரு போர்வையை உருவாக்குவதற்காக இந்த அர்னாப் கோஸ்வாமி தன்னுடைய வேலைத்தனத்தை காட்டிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு. நமக்கு எப்படி பார்த்தாலுமே அர்னாப் கோஸ்வாமி இப்போ வந்து பிஜேபி சரியில்லை, ஆர்எஸ்எஸ் சரியில்லைன்னு சொன்னாலும் கடந்த 9 வருடங்களாக மோடிக்கும் ஆர்எஸ்எஸுக்குமாக அர்னாப் கோஸ்வாமி செய்த செயல்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அது எவ்வளவு பெரிய கொடுமையானதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா. த நேஷன் வாண்ட்ஸ் டு நோன்னு சொல்லிட்டு நேர்மையாக பேசக்கூடிய நபர்களை கூட அந்த ஸ்டுடியோ விட்டு வெளியே போக சொல்கிறது, அநாகரீகமாக பேசுவது, கத்துவது, இந்த மாதிரிலாம் பல விஷயங்களை ஒரு மோடி பக்தனாக சரியாக செய்து கொண்டிருந்தார் அர்னாப் கோஸ்வாமி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு மோடி எதிர்த்தாலே அவர்கள் தேச துரோகிகள், இதான் வந்து அர்னாப் கோஸ்வாமி கையில் வைத்திருந்தான். அவன் தான் பெரிய அளவில் இதை வந்து முன்னெடுத்தது. அதன் பிறகு தான் அவனை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற வட இந்திய ஊடகங்கள் எல்லாமே மோடியை எதிர்த்தால், ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்தால் அவர்கள் தேச துரோகிகள் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு அரசியலை விதைத்து கொண்டிருந்தவன் தான் இந்த அர்னாப் கோஸ்வாமி. ஆனால் இன்றைக்கு அவன் மனம் மாறி இருக்கிறது மாதிரி அவன் நடிக்கிறான் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இந்தியாவில் நிகழப்போகிறது. இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவும் அவர் ரொம்ப சேஃபாக தான் பேசிகிட்டு இருக்கிறான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேச பாஜக தலைவர்களை பற்றி பேசுகிறான், அதானியை மறைமுகமாக பேசுகிறான். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தூரில் பாஜக அமைச்சரை பற்றி பேசுகிறான், இதெல்லாம் பேசுகிறான். ஆனால் மோடி, அமித்ஷா இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், மோடிக்கு இது தெரிய வரணும், மோடியே கண்டுக்காமல் இருக்கிறாரு, மோடியினுடைய கவனத்திற்கு இதை எடுத்துகிட்டு போகணுன்னு தான் கத்திட்டு இருக்கிறானே ஒழிய நேரடியாக மோடி அமித்ஷாவை அவன் பேச மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு உள்ளுக்குள்ளே இன்னமும் ஒரு சின்ன பயம் இருக்கலாம். ஒருவேளை எவ்வளவு பெரிய மோசடிகளில் இவர்கள் ஈடுபட்டார்களும் அதிலிருந்தெல்லாம் கடந்த காலங்களில் மோடியும் அமித்ஷாவும் வெளிவந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. அதனால் எல்லாத்திலிருந்தும் வெளிவருவதற்கான எல்லா திட்டங்களோடும் தான் இவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டால் நம்ம என்ன பண்ணுறது, அதனால் ஒரு சேஃபாகவே விளையாடுவோம் அப்படிங்கிறதுக்காக பாஜகவினுடைய பித்தலாட்டங்களை ஒருபுறம் தோலுரித்து காட்டுவது, மறுபுறம் மோடி அமித்ஷாவை தொடாமல் இருப்பது. இந்த நாடகம் ரொம்ப நாள் நீடிக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ஊடக அறம் என்ன என்பதை இந்திய மக்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய இந்த காலு மாற்றம் இருக்கு இல்லையா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பக்கம் தாவி இருக்கிறது இல்லையா, அது ஒருபோதும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா உங்களுடைய மனம் எதற்காக துடிக்கிறது, உங்களுடைய நாக்கு எதற்காக பேசவிருக்கிறது என்பதெல்லாம் இந்திய மக்களுக்கு நல்லாக தெரியும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.